சனியோடு சேரும்பொழுது நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் கிடைக்கும். ஆனால் அது பாபத்துவமான நிலையில இருக்கும். ஓகேங்களா? இதுல கூட நீங்க டிகிரி அமைப்புகள் பார்க்கணும். இப்ப சனிக்கும் சூரியனுக்கும் டிகிரி அமைப்புகள்ல அஸ்தகங்க அமைப்பே 15 டிகிரி. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ஒரு விஷயம் சொல்லுங்க. அண்ணன், அனைத்து பிளானட்டுக்கும் நீச்சம் ஆகினால் நீச்சபங்க ராஜயோகம் முடியும். பட் சூரியனுக்கு அது முடியாது. சூரியன் நீச்சபங்க அமைப்புகள் முடியாது. ஏன்னா வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாகுவது அப்படின்றது ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும் உச்ச சனியோடு சேரும்போது. ஓகே, இதுல தான் சில பிரச்சனைகள் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான கேள்வி. அந்த கேள்வியை உண்மையிலேயே உங்களுடைய கேள்விக்கு ஒரு ரசிகர்னு கூட சொல்லலாம். கேள்வியினுடைய பார்வைகள் மிக நுணுக்கமா இருக்கும். அப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அந்த இடத்துல சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிரன் உச்சமாகணும். ஆனா சூரியனும் சுக்கிரனும் அவ்வளவு இடைவெளியாக இருக்க முடியாத கிரகங்கள் தானே அப்படின்னு. ஆமா. அதே நேரத்துல சூரியனுக்கு வேறு எந்த வழியில நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் கிடைக்கும்? சூரியன் சனியோடு சேரும் பொழுது நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் கிடைக்கும். ஆனால் அது பாபத்துவமான நிலையில இருக்கும். ஓகேங்களா? இதுல கூட நீங்க டிகிரி அமைப்புகள் பார்க்கணும். இப்ப சனிக்கும் சூரியனுக்கும் டிகிரி அமைப்புகள்ல அஸ்தகங்க அமைப்பே 15 டிகிரி. 15 டிகிரிகள் தாண்டி 18, 20 டிகிரி தள்ளி இருக்கிறாங்க. ஒருவேளை சூரியன் 1 டிகிரி உள்ள என்டர் ஆகிறாரு, சனி ஒரு 21, 22 டிகிரிக்கு தள்ளி இருக்கிறாருன்னும் பொழுது இந்த நீச்சபங்க ராஜயோகம் கூடுதலா ஒரு சுபருடைய பார்வை, ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, குருவினுடைய இணைவு, இந்த அமைப்புகள்ல கண்டிப்பாக நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் மிக நல்ல அமைப்புகள்ல வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் நடைபெறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இல்லைங்க அவ்வளவு தள்ளி இருக்கிற மாதிரியான விஷயம் இல்ல, ஒரு 10 டிகிரி இருக்கிறாங்க, 5 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்கன்னும் பொழுது சூரிய தசையும் கெட்டது, சனி தசையும் கெட்டது. 2 தசையும் நல்லாவே இருக்காது. சூரிய புக்தி, சனி புக்தி 2மே பாதிப்படையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ இந்த சூரியனுடைய நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் நேரடியான தன்மையில நீச்ச பங்கம் இருக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை இவரோட சுக்கிரனோட ஒரே இடத்துல இருக்கும்போது, ஆட்சி பெற்ற சுக்கிரனோட வீட்டுல இருக்கும்போது நீச்ச பங்கம் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆனால் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளை சூரியன் அடையறாரு அப்படின்னா இந்த இடத்துல சூரியனுடைய காரக அமைப்புகளை கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாரு? உயிர் காரகத்துவ அமைப்புகளை கெடுப்பாரு. உயிர் காரகத்துவ அமைப்புகள் என்ன? அப்பா இருப்பாரு, அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. பிள்ளை இருப்பாரு, பிள்ளைக்கும் அப்பாக்கும் ஆகாதுன்ற மாதிரியான, இது ஒரு மாதிரி சொல்லலாம். ஏன்டா அந்த பிள்ளையை பெத்தோன்ற மாதிரி பண்ணுவாரு. ஓகேங்களா? ஏன்டா இவருக்கு பிள்ளையா பிறந்தோன்ற மாதிரி பண்ணுவாரு. இதுதான் அந்த நீச்சபங்க ராஜயோகம். இதனுடைய நுணுக்க அமைப்புகள் இந்த மாதிரியான அமைப்புகள்ல பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை போய் கேளுங்களேன். எங்க அப்பா இருக்காருங்க, ஊருக்கு இப்படிங்க அப்படிங்க, ஆனா எனக்குன்னு வரும்போது இதை இப்படி பண்ணுவாருங்க, பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு தந்தையை குறையாகவும் குறைவாகவும் இந்த மாதிரி சொல்லக்கூடியவரா இருப்பாரு. ஆனா தந்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆளா அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக சூரிய தசையோ சனி தசையோ இந்த இணைவுகள்ல வரும் பொழுது கடுமையான பாதிப்பான அமைப்புகள் 2 பேருக்குமே இருக்கும். இல்லைங்க 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, சிம்மம் நல்லா இருக்குது அப்படின்னு வரும் பொழுது இந்த சூரிய தசையும் அந்த சனி தசையும் பிள்ளைகளை விட்டு தள்ளி வைக்கிறது, பிரிச்சு வைக்கிறது மாதிரியான சில விஷயங்களை பண்ணும். இது அவருடைய ஜாதகத்தில் அமைப்புகள்ல பிரதர். ஆனா இந்த விஷயம் செயல்படுதுன்றதுதான் விஷயம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.